அத்தை விடுங்க அத்தை, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க போங்க. இல்ல பவி, நான் ஆஃபீஸ்க்கு வரல. ஏன் ஏன் ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்றீங்க? என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? லீவ் சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பவி, நான் வேலையில இருந்து நின்னுடலான்னு இருக்கேன். என்னது? வேலையை விட்டுறலாம்னா? என்ன அத்தை, ஏன் இப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நடந்ததை வச்சு சொல்றீங்களா? அத்தை, பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். அதுக்காக இப்படி அப்செட் ஆகி வேலைக்கே வரலன்னு சொல்லிட்டா நாம அதே இடத்துல நின்றுவோம். அத கடந்து வரணும்ல அத்தை. இல்ல பவி, நீ சொல்றது எல்லாமே புரியுது. ஆனா என்னோட தகுதிக்கு மீறி அந்த இடத்துல நான் எப்படி வேலை செய்ய முடியும்? என் மேல இருக்கிற பிரியத்துல நீங்க வந்து அத நான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மை அது இல்ல பவி. வீட்லயே ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால அந்த வேலைய நான் விட்டுடலான்னு இருக்கேன். இல்ல அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் நீங்க ப்ளீஸ் பவி, என் மனசு வேற சரியில்லை, என்னை வற்புறுத்தாத, புரிஞ்சுக்கோ. அத்தை சரி, ஓகே. நீங்க இவ்ளோ உறுதியா முடிவெடுத்திருக்கிறதுனால இனி நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லதான். சரி அத்தை, நீங்க முறைப்படி வந்து எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க. நான் வெயிட் பண்றேன். சரிங்களா? போங்க, நான் வெயிட் பண்றேன். சரி, நான் எழுதி கொடுத்துடுறேன். மதன், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன மதர், நீங்க என்கிட்ட போய் ஹெல்ப்னு கேக்குறீங்க? நீங்க ஆர்டர் போடுங்க மதர், அதை எப்படி செஞ்சு முடிக்கிற மட்டும் பாருங்க. எனக்கு ஒரு ராஜினாமா லெட்டர் எழுதி கொடு. என்ன மதர் சொல்றீங்க? ரிசக்னேஷன் லெட்டரா? ஏன், என்னாச்சு? என்ன நீ ஏதோ நடந்தது தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்ல என்னால எப்படி வேலை செய்ய முடியும்? என்ன மதர், நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் வேலையை விட்டு போறேன்னு சொல்றீங்க? மதர், வேலையில எப்போதுமே அப் அண்ட் டவுன் இருக்கதான் செய்யும். கான்ஸ்டன்டா சக்சஸ் மட்டும் கிடைக்காது மதர். உங்களுக்கு தெரியாதது இல்ல நான் என்ன மதர் சொல்றது. மதர், ஒரு ப்ரோக்ராம் சரியா பண்ண முடியல, சோ வாட், நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடலாம் மதர். இல்ல மதன், இந்த வேலை எனக்கு செட் ஆகல. திரும்ப திரும்ப நான் தான் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு சரியா வரலன்னு தெரிஞ்சும் அந்த வேலையில இருக்கிறது முட்டாள்தனம். அதனால நான் இந்த வேலையை செய்ய விரும்பல. மதர், யார் சொன்னது உங்களுக்கு இந்த வேலை ஒத்துவலன்னு? இங்க இருக்கிற ப்ரோக்ராம் ப்ரொடியூசர்லயே ஒருத்தவங்களுக்கு கூட உங்களவு டேலண்ட் கிடையவே கிடையாது. எல்லாம் சும்மா இங்கிலீஷ்ல பீட்டர் விட்டுக்கிறாங்க மதர். ஏன், ஈவன் மீ ஆல்சோ. ஜஸ்ட் கூல் மதர், we will do a great job in next program. இத பாரு, அதெல்லாம் ஒன்னும் சரியா வராது. எனக்கு நீ ராஜினாமா லெட்டரை எழுதி கொடு மதன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமா இருக்கு. இப்ப கூட நீ சொன்னது எனக்கு எதுவுமே புரியல. மண்டைய ஆட்டிக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம என்னால என்னோட பவி அசிங்கப்படுறதை என்னால தாங்க முடியாது. எல்லார் முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு என்னோட மருமகளை திட்டுறாங்க மதன். அதை என்னால தாங்க முடியல. பவி மேடம் அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க மதர். அவங்களுக்கு நீங்க இருக்கிறதா சந்தோஷமே. So don't worry மதர் about her. மதன், எனக்காக தானே அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி என் மேல
அன்பா அக்கறையா இருக்கிற அவளை நானே அசிங்கப்பட விடலாமா? மதன், நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு என்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நான் கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன். மதர், நான் என்ன சொல்ல வரேன்னா, இத பாரு மதன், உன்னால முடியலன்னா என்கிட்ட சொல்லு. இந்த ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, யாரையாவது வச்சு நான் ராஜினாமா லெட்டரை எழுதிடுறேன். ஐயோ மதர், கோச்சுக்காதீங்க. ஏதோ மனசு கேட்காம தான் சொன்னேன். இல்ல மதன், நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். சரி, நீங்க எப்படி சொல்லும்போது நான் என்ன பண்றது? எழுதி தரேன் மதர். நான் போய் பேப்பர் பேனா எடுத்துட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க. ஏங்க, என்னங்க மதர் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன ரிசர்வேஷன் எழுதித்தான்னு கேக்குறாங்க. அது என்னாச்சு? ஏன் உங்களுக்கு தான் தெரியுமா? ஆமா மதன், என்கிட்ட வீட்ல இருந்து கிளம்பும் போதே இதேதான் சொன்னாங்க. நான் எவ்ளோ சொல்லியும் அவங்க வேலையை விட்டு போறதுல பிடிவாதமா இருக்காங்க. அதான் நானும் சொல்லிட்டேன், நீங்களே வந்து ஆபீஸ்ல முறைப்படி சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு மட்டும் அந்த ப்ரோக்ராம் சொதப்பாம இருந்திருந்தா மதர் இன்னைக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க. ஆமா மதன், இந்த ப்ரோக்ராம் அவங்கள ரொம்பவே பாதிச்சிருச்சு போல. அவங்கள இந்த வேலைக்கே லாய்க்கலன்னு நினைக்கிறாங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க சொல்ற ஆன்சர்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதனாலதான் அந்த ஷோவே ஹிட் ஆகுது. அதை சொன்னா அவங்க புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. நானும் என்னென்னலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன். அவங்க பிடிவாதமா இருக்காங்க. நீ மட்டும் எழுதி தரல, நான் வேற யாராவது வச்சு எழுதி வாங்கிக்குவேன்னு சொல்றாங்க. நான் தான் இருங்க பேப்பர் பேன் எடுத்துருவான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். இப்போ என்னங்க பண்றது? மதன், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அது மட்டும் சரியா நடந்தா அத்தை போகாம தடுத்துடலாம். ஆனா அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். மதர் வேலையை விட்டு போக மாட்டாங்கன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? சூப்பர் ஐடியாங்க, ஃபேன்டாஸ்டிக். நான் உடனே பண்றேன். சரி, பிளான் பண்ண மாதிரி பார்த்து பண்ணுங்க. நீங்க போய் பாருங்க. கடவுளே, இந்த ஐடியா சரியா ஒர்க் அவுட் ஆகணும். அத்தை வேலையை விட்டு போகாம இருக்கணும். இன்ஜினியர், எஸ் மேம். சவுண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே மேடம். அதே மாதிரி சாங்ஸ் எல்லாம் தனி ஃபோல்டர்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. லைவ்ல போய் தேட முடியாது. ஐயோ, இன்னும் 5 minutes தான் இருக்கு. எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிக்கோங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். ஆனந்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ இங்கே தான் இருக்கணும். நான் போய் ஷோ பண்ணிட்டு வரேன். என்ன மதன், பென்னு பேப்பர் எடுக்க போன? என்ன கையில ஒண்ணுமே காணுமே? மதர், எழுதி தரேன் மதர். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்காண்டி ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை? நீங்க கேள்விக்கு பதில் சொல்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைம் லைவுங்கிறதால சொதப்பிட்டோம் நம்ம. இப்ப ரெக்கார்ட் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் மதர். எனக்காண்டி பண்ணுங்க மதர், ப்ளீஸ் மதர். என்ன மதன், விளையாடுறியா? ஏற்கனவே நான் பண்ண தப்புக்காக ஜீவா சார் என்ன ஸ்டுடியோக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டி இருக்காரு. இப்போ ப்ரோக்ராம் கேள்வி பதில்னு பேசிட்டு இருக்க? என்னால முடியாதுப்பா. மதர், அவதான் நீங்க வேலையை விட்டு போறீங்களா?
அப்புறம் எதுக்கு ஜீவா சார்க்கெல்லாம் பயந்துக்கிட்டு? இதெல்லாம் ரெக்கார்டு தான் மதர், இதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இல்ல மதன், வேண்டாம். இந்த ப்ரோக்ராம்னால அப்புறம் பவிக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அப்புறம் எனக்கு தான் வந்து அந்த பிரச்சனை வந்து சேரும். போகும்போது இதெல்லாம் எதுக்கு? மதர், நான் உங்க ஞாபகார்த்தமா கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் உங்களோட கேட்கிறேன். நான் அதை யார்ட்டுமே காட்ட மாட்டேன் மதர், நான் மட்டும்தான் கேட்பேன். ப்ளீஸ் மதர், ப்ளீஸ் மதர், எனக்காக மதர், ப்ளீஸ் மதர், ப்ளீஸ் மதர், மதர் எனக்காக மதர், ஒரே வாட்டி மதர். மதர் क्वेश्चन கூட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மதர் கேட்பாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல மதர், எனக்காக மதர், ப்ளீஸ் மதர். மதர் மதர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மதர், அதனால தான் மதர் எனக்காக பண்ணி கொடுங்க மதர், ப்ளீஸ் மதர். சரி 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 சரி, இது பார், நீ மட்டும் தானே கேப்ப, இல்ல வேற யாருக்காவது போட்டு காமிப்பியா? ஐயோ இல்ல மதர், நான் மட்டும் தான் கேட்பேன், வேற யாருக்கு போட்டு காமிக்க மாட்டேன். நான் வேணா உங்களுக்கு ரெக்கார்ட் எடுத்து அனுப்புறேன். சத்தியம் பண்ணுடா. சத்தியமா மதர், நான் சொல்றது நம்புங்க மதர். மதர் மனசு மாறதுக்குள்ள வந்துருங்க மதர், ப்ளீஸ் மதர், எனக்காக மதர். சரி வரேன். வாங்க 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 வாங்க. யாருக்கும் சொல்லாத. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மதர், சொல்லவே மாட்டேன் மதர். அப்படியே ரெடி பண்றேன், வந்துருங்க மதர். ஷோ, மதர் தொல்லை தாங்க முடியல. யார் அது? கதவை திறங்க, விளையாடாதீங்க. ஐயோ, லைவ்க்கு வேற டைம் ஆச்சு. ஹே, ஓபன் தி டோர் ப்ளீஸ். ச்சே, போனை வேற நான் மறந்துட்டேன். ஹே ப்ளீஸ் கதவை திறங்க, ஹெல்ப். ஐயோ, லைவ் வேற இருக்கே, இப்போ என்ன பண்றது? யாராவது இருக்கீங்களா? ஓபன் பண்ணுங்க டோரை. மதர் வாங்க மதர், உட்காருங்க. ஐயோ மதர், எங்க போனாலும் பேக்க தூக்கிட்டு வந்துறீங்க. வாங்க மதர், இங்கிட்டு பேக்க. என்னவோ, உட்காருங்க. உட்கார்றேன் உட்கார்றேன். இந்தாங்க, போட்டுக்கங்க. மதர், ஒரு வாட்டி இன்ட்ரோ சொல்லுங்க. இன்ட்ரோனா? ஓ, அதான் முன்னாடி சொல்லுவாங்கல்ல, அத சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 113.8. இது உங்க சேனல். நீங்க கேள்விகளை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஓகே மதர், நான் நல்லா பண்ணுங்க. நான் அங்க இருந்து உங்களுக்கு சிக்னல் தரேன், ஓகேவா? சரியா, நல்லா பண்ணுங்க. என்ன ஆக போதும்? 113.8 113.8 113.8. ப்ரோ ப்ரோ, எஸ் மதன். என்னன்னு தெரியல, எம்டி சார் உங்களை கூப்பிடுறாரு. அதான் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வேகமா போங்க பிரதர். ஓகே போங்க. அப்பாடா, என்ன எதை சொன்னா நம்புறா? இன்ட்ரோ சொல்லுங்க. ஹலோ வணக்கம் நேயர்களே, நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 113.8. இது உங்க பிங்க் எஃப்எம். நீங்க கேள்விகள் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ரெடியா? நான் ரெடி. காலர் வந்துட்டாங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். கேளுங்க, நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். இது யாரு பேச சொன்னது? வணக்கம் மேடம், என் பேரு மனோகர். எங்க வீட்ல நானும் என் ஒய்ஃபும் வேலைக்கு போறோம். சம்பாதிக்கிறவங்கிற திமிர்ல அவ என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. அதனால அடிக்கடி எங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு மேடம். அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க மேடம்.
மனோகர், நீங்க எத்தனை வருஷமா வேலைக்கு போறீங்க? நான் 10 வருஷமா வேலைக்கு போறேன் மேடம். உங்க வைஃப்? அவ இப்பதான் மேடம் ஒரு 3 வருஷமா வேலைக்கு போறா. அதுவும் விலைவாசிலாம் வேற ஏறி போச்சு. தக்காளி வாங்குறதுக்கே பாதி சம்பளம் போயிடுது மேடம். அதனாலதான் அவளையும் வேலைக்கு போக சொன்ன மேடம். தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொன்னா எப்படி சார்? முன்னாடி நீங்க வேலைக்கு போகும்போது அவங்க வீட்ல இருந்திருப்பாங்க. ஒவ்வொன்னையும் உங்ககிட்ட கேட்டு கேட்டு செஞ்சிருப்பாங்க. இப்ப அவங்களும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. இப்ப கூட அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. நான் சொல்றது சரிதானே? ஆமா மேடம், அதுல என்ன தப்பு இருக்கு? பொண்டாட்டி சம்பாரிச்சாலும் குடும்பத்தை காப்பாத்துறது என்னவோ புருஷன் தானே மேடம். இதுதான் சார் உங்க பிரச்சனையே. பொண்டாட்டி சம்பாதிக்கணும், அந்த காசை கொண்டு வந்து அப்படியே உங்ககிட்ட வந்து கொடுக்கணும். அவங்க தேவைகளுக்கு கூட நீங்க தான் கொடுக்கணும். ஒரு ஹேர் பின் வாங்குறதா இருந்தா கூட 5 ரூபாய் எடுத்தா கூட உங்களுக்கு பொறுக்கல, அப்படிதானே? அதுக்கு இல்ல மேடம், அவ கணக்கா செலவு பண்ணணும்ல மேடம். அதான். உங்களை விட சிக்கனமா குடும்பத்தை அவங்க நடத்துவாங்க சார். அவங்கள நம்புங்க. வேலைக்கு போகும்போதும் சரி, வீட்ல இருக்கும் போதும் சரி, அவங்க ஒரே மாதிரி தான் சார் இருப்பாங்க. உங்க பார்வையில தான் சார் வேறுபாடு. முதல்ல உங்க பார்வையை மாத்துங்க சார். எப்பவும் போல சகஜமா இருங்க. வீட்டு வேலைகள்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க வேலை முடிஞ்சு டயர்டா வீட்டுக்கு வரும்போது ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாம்ல? அது கூட வேண்டாம் சார். வாமா உட்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஃபேன் போட்டு விடுங்க சார். உங்களை கொண்டாடுவாங்க சார். லக்ஷ்மி மேடம் குரல் மாதிரி இருக்கு. அவங்களேதான். லக்ஷ்மி மேடத்தோட வேலை போகாம இருக்க பவிதா ஏதோ பிளான் பண்ணிருக்கா போல. இது உடனே சந்தோஷ் கிட்ட சொல்லணும். வேலைக்கு போற பெண்களுக்கு ஏற்கனவே பஸ்ல, ஆட்டோ போற இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா? ஒரு ஆணா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது பத்தாதுன்னு வீட்லயும் ஏன் சார் அவங்க அவ்வளவு கஷ்டப்படணும்? சாரி மேடம், இப்போதான் எனக்கும் புரியுது. தப்ப நான் பண்ணிட்டு தண்டனையை அவளுக்கு கொடுக்க பார்த்தேன். நீங்க என் புத்திக்கு உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மனோகர் சார். சூப்பர் அத்தை. மதர் கலக்கிட்டீங்க. பாட்டு போடுறேன். வணக்கம், நான் பவித்ரா. லட்சுமி பேசுறேன். இந்த டைமிங் ஆனந்தியோடதாச்சே. 13.8. இவங்க எப்படி ஷோ பண்றாங்க? ஆனந்தி லீவ்ல இருக்காங்க, அதான் இவங்க இந்த ஷோ பண்றாங்க. லீவா? இது மட்டும் ஜீவா சாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஹலோ, அவங்க லீவ்ல இருக்கிறதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? சரி, நாம வேணா ஒண்ணு பண்ணலாம். இவங்களை வெளியே வர சொல்றேன், நீங்க வேணா போய் பேசுறீங்களா? வாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க, வேண்டாம். வணக்கம் மேடம், என் பேர் பிரமோத் மேடம். நான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன் மேடம். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியும் இன்னும் ஒரு படம் கூட அமையல மேடம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் குடும்ப கஷ்டம் வேற. நான் என் கனவை நோக்கி போகிறதா இல்லை குடும்பத்தை பார்க்க வேற வேலைக்கு போகிறதான்னு ஒரே குழப்பமாக இருக்குது மேடம். எனக்கு ஒரு சரியான தீர்வு சொல்லுங்கள் மேடம். சந்தோஷ், சந்தோஷ். யோ, என்னையா வாசல்ல நின்று சந்தோஷ் சந்தோஷ்னு ஏலம் போடுற? இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம் சந்தோஷ் கிட்ட பேசணும். அந்த இழவெல்லாம் உன் கூட இருக்கும்போது பேசி தொலைய வேண்டியதானே? வீட்டுக்கு வந்து தான் பேசணுமா? எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அவன் வெளியே வந்துருவான், அவன்கிட்ட பேசிக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதியா? ஹரி சார், சார் எப்போ வந்தீங்க? ஏன் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். இவனெல்லாம் திருத்தவே முடியாது. இல்ல, என்னாச்சு சார்? ஒரு நிமிஷம் வாங்க நம்ம உள்ள போலாம். பிரமோத், குடும்பமா லட்சியமான்னு ஒரு இக்கட்டான நிலைமையில நீங்க அம்மா தானே? இருக்கீங்க. அம்மாவா?
ரொம்ப வருஷமா ஒரு துறையில சார் ரேடியோலையா? ஆமா, வெற்றி வரப்போற ஒரு சமயத்துல அத விட்டுட்டு போறது சரியா இருக்காது. நீங்க எதுக்கு கால் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எடுக்க மாட்டேன். போன அவசரத்துக்கு எடுக்க மாட்டாங்க. எவ்வளவு போன் அடிச்சாலும் எடுக்கிறதே இல்லை. இது லக்ஷ்மி அக்கா குரல் மாதிரி கேக்குது. ஆமாண்டி, லக்ஷ்மி அம்மா தான் ரேடியோல பேசுறாங்க. அதனாலதான் ஸ்பீக்கர்ல போட்டிருக்காங்க.